வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா தை மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும். வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க. அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க. பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பொங்கல் இருக்குது, அதே போல் உழவர் தினங்கள், திருவள்ளுவர் தினம், இது மாதிரி வரிசையாக நமக்கு தைப்பூசம், இந்த மாதிரியான சில பண்டிகை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றியாகுங்க. நல்ல ஒரு மாதமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க. எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க. இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க. தை மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது. கன்னியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், அதே போல் விருட்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக நிலைகளெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 19/1/2024 அன்று பார்த்தீங்கன்னா விருட்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் 27/1/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 4/2/2024 அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. கம்பீரமான தோற்றமும் பிறரை வசீகரிக்கக்கூடிய அழகான உடல் அமைப்பும் கொண்டவர்கள் தான் இந்த மீன ராசி மீன லக்கண அன்பர்களே. குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. அப்போ இந்த தை மாதத்தில் பொன்னவன் என போற்றக்கூடிய ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்குங்க. பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளுமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடியது மட்டுமல்லாமல் மங்களகரமான சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் தை மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அப்போ இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை இந்த மாதத்தில் செயல்படுத்தினீங்கன்னா அதற்கான முழுமையான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகுதுங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாமே காத்திருக்குங்க. சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிலையும் கேது 7ஆம் வீட்லையும் சஞ்சாரம் செய்வதால் எதுலேயுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது இந்த காலகட்டங்கள் நன்மை தருங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக இருக்கனால குடும்பத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியை சற்று குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதனால் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டங்கள் நன்மை தருங்க. இரவு நேர பயணங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பதும் நன்மை தருங்க. ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் 7.5 சனியில் விரயச்சனி நடந்து வருதுங்க உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு. அதனால் இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அதனால் அலைச்சல்கள் காரணமாக இருப்பதை அனுபவிக்க சில இடையூறுகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்களை கூட நீங்கள் அனுபவிக்க சில இடையூறுகளை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க விரயச்சனி நடப்பதால். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வகையில் கடன்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்திலையும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லதுங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எதுலையுமே நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குங்க. தேவையான மருத்துவ பரிசோதனைகளை குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்வது மிக நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 10ல் செவ்வாயும் 11ல் சூரியனும் 2ல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்தது எல்லாமே இந்த காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு நடைபெறுங்க. பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே குறைய காண்பீங்க. சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படுதுங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக அமையுங்க. தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. வெளியூர் மூலம் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருது. உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11ல் செவ்வாயும் சுக்கிரனும் 11ல் சூரியனும் 2ல் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடைபெற போகுது. பொருளாதார நிலை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே போட்டி பொறாமைகள் இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் காணப்படுதுங்க. புரட்டாதி 4ஆம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலுமே நிதானத்தோடு செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நன்மை தருங்க. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டாக போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூபுளான டைமாக மாறுங்க. கோபத்தை எல்லாம் குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதிகள் உண்டாக காண்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலையுமே கூடுதல் கவனத்துடன் செல்வது நல்லது. அதே போல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் நீங்கள் பதிய வைத்து கொள்வது நல்லதுங்க. அடுத்தவர்களிடம் பழகும் போதும் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் பழகுவது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மை தருமுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அதிகார தோரணையுடன் காணப்படுவீங்க. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாமுங்க. மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இதெல்லாம் உற்சாகம் எடுத்து காணப்படக்கூடிய ஒரு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு உண்டாக காண்பீங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்றத பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத சில திருப்பங்களால் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளையும் கொடுப்பாருங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதும் உங்களுக்கு நன்மை தருங்க. அதிர்ஷ்டமான எண் 1, 2, 3, 9. அதிர்ஷ்டமான கிழமை வியாழன், ஞாயிறு. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்டமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. 1-2-2024 பகல் 2:32 மணி முதல் 4-2-2024 அதிகாலை 1-4 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது, அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.